சொல்ல சொல்ல கேட்காம ஒட்டு மொத்தமா இடிச்சு தள்ளிட்டாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் வரப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே டிரைனேஜ் போட்டு கொடுக்கறதா சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் போடல. இப்போதான் வந்து திரும்ப டிரைனேஜ் போட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த படிகட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ற சிச்சுவேஷன் வந்துருச்சு. எங்களோட வேப்ப மரம், சீத்தாப்பழ மரம் இது எல்லாமே அப்படியே போயிடுச்சு. மெயினா பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி பைப்பு அதையுமே வந்து இடிச்சு தள்ளிட்டாங்க. தண்ணி வேற கொஞ்சம் தான் இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. நல்ல தண்ணி பைப் இப்போ உடஞ்சிச்சு, என்னங்க பண்றது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு நாங்க போட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி எல்லாம் கொண்டு வந்து வெளியே நிறுத்திட்டேன். ஏன்னா நம்ம நடக்கிறதே இதுக்கப்புறம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இதுல வண்டி வேற உள்ள வச்சோம்னா கண்டிப்பா வெளியே எடுத்துட்டு போக முடியாது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்ட்டு வண்டி எடுத்து கொண்டு வந்து வெளியே நிறுத்திட்டேன். பெரிய கேட் இருக்கிறத வந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கதவு இது அப்படியே போயிருமோ அப்படின்ட்டு ஒரே பயம். கடைசியா கதவுக்கு எதுவும் ஆகாம ஒரு வழியா அந்த கல்லை மட்டும் எடுத்துட்டாங்க. ஜேசிபி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நான் இன்னைக்குதான் பார்த்தேன். அப்படியே ஜேசிபியே ஆடுது. அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸா வந்து அந்த கல்லெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ பைப் எல்லாம் உடைஞ்சு தண்ணி எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் எப்ப டிரைனேஜ் போட்டு முடிக்கிறாங்களோ அப்பதான் எல்லாமே சரியாகும். அது வரைக்கும் வெளியே போறது கொஞ்சம் கஷ்டம் தான். குழியில இறங்கி திரும்ப ஏறி அப்படிதான் போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மினி விளாக் பக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்ல பார்க்கலாம். பை.